அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்றைய தினம் நாம் என்ன சொல்லித்தர போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராமநாம மந்திரம். இந்த ராமநாம மந்திரம் அப்படிங்கிறது மிகவும் அற்புதமான மந்திரம். இந்த உலகத்தில் நம்ம படக்கூடிய அனைத்து துயரங்களையும் கஷ்டங்களையும் போக்கி நமக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் ஆரோக்கியமான வாழ்க்கையும் செல்வ செழிப்பும் தரக்கூடியது தான் இந்த ராமநாம மந்திரம். இந்த மந்திரம் பார்க்குறக்கு எளிமையாக இருக்கும், ஆனால் அது செய்தோம் அப்படின்னா அதனுடைய பலன்கள் அற்புதமாக இருக்கும். 21 நாட்கள் நீங்கள் இந்த மந்திரத்தை சொன்னீங்க அப்படின்னா உங்களோட வாழ்க்கை கண்டிப்பாக மாறும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இந்த உலகத்தில் நமக்கு வேண்டியதை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றலை இந்த மந்திரம் நமக்கு கொடுக்கும். இது நம்ம குருநாதர் சொல்லி கொடுத்த அற்புதமான மந்திரங்களில் இது ஒரு மந்திரம். மிகவும் எளிமையான மந்திரம். நம்ம நிறைய மந்திரங்கள் சொல்லி கொடுத்துருக்கோம். அதில் உங்களுக்கு எந்த மந்திரம் பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் எடுத்து செய்யுங்க. எல்லா மந்திரங்களுமே நல்லா தான் இருக்கும், ஆனால் ஒரு சில பேர்த்துக்கு ஒரு சில மந்திரங்கள் பிடிக்கும். அதில் இருக்கக்கூடிய அந்த சொற்கள் ஈர்க்கிற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் எந்த மந்திரம் உங்களுக்கு பிடிக்குதோ அதை எடுத்து செய்யலாம். எந்த மந்திரமே சரியில்லை அப்படின்னு சொல்ல முடியாது. எல்லாமே நன்றாக வேலை செய்யக்கூடியது தான். குறிப்பாக இந்த ராம மந்திரம் அப்படிங்கிறது மிகவும் அற்புதமானது. இதில் இருக்கக்கூடிய எழுத்துக்கள் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய 6 ஆதாரங்களையும் தூண்டும். நமக்கு பலவிதமான நன்மைகளை கொடுக்கும். சரிங்களா? சரி, இப்போது அந்த மந்திரம் என்ன, அது எப்படி உச்சரிக்கணும் அப்படின்னு சொல்லித்தரேன். இந்த மந்திரம் உச்சரிக்கிறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா சரியான நேரம் அப்படிங்கிறது காலையில் 3:30 மணிலேருந்து 5:30 மணிக்குள்ளே நம்ம சொன்னோம்னா நல்லாயிருக்கும். அது தவிர எல்லா நேரங்களிலும் நீங்கள் சொல்லலாம். இதுக்கு எந்த விதமான ஒரு கட்டுப்பாடும் கிடையாது. இப்போ உட்காந்துட்டு சொல்லலாம், படுத்துட்டு சொல்லலாம், எப்படி வேணாலும் சொல்லலாம், எந்த நேரத்துலையும் சொல்லலாம். ஆனால் 3:30 to 5:30 சொல்லும்போது நமக்கு சிறப்பான பலன்கள் நமக்கு கிடைக்கும். இந்த மந்திரம் சொல்கிறதுக்கு வேறு ஏதாவது கட்டுப்பாடு இருக்கா அப்படின்னு கேட்டால் ஒரு கட்டுப்பாடு இல்லை. இது யார் வேண்டுமானாலும் இதை சொல்லலாம். ஆண்கள், பெண்கள், யார், குழந்தைகள், பெரியவங்க எல்லாருமே சொல்லலாம். அசைவம் சாப்பிட்றவங்க சொல்லலாம், சாப்பிடாதவங்க சொல்லலாம். ஆனால் இந்த மந்திரம் சொல்ல சொல்ல நம்முடைய மனதில் பலவிதமான மாற்றங்கள் ஏற்படும். நம்முடைய வாழ்க்கை நல்ல விதமாகும். சில பேர் மனசில் எப்போ பாரு குழப்பமாகவே இருக்குது, என்னுடைய மனம் அமைதி இல்லாமல் இருக்குது, சஞ்சலமாக இருக்குது, எப்போ பாரு மனசில் கெட்ட எண்ணங்கள் தோன்றிக்கிட்டே இருக்குது, அப்படிங்கிறவங்கள இந்த மந்திரம் கண்டிப்பாக சொல்லணும். அவங்களுக்காகவே தான் இந்த மந்திரம். ஏன்னா இது சொல்லும்போது உங்களோட மனம் அமைதி பெறும். நிம்மதியான, அமைதியான, மகிழ்ச்சியான வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும். சரி, இப்போ இந்த மந்திரத்தை நான் சொல்லித்தர்றேன். இந்த மந்திர எழுத்துக்கள் பார்த்திங்கன்னா 2 எழுத்து தான். ஒன்று ரா, இன்னொன்று மா, அவ்வளோதான். ராமா, அவ்வளோதான். இந்த ராமா அப்படிங்கிற மந்திரத்தை எப்படி தந்திரமாக சொல்கிறது அப்படிங்கிறத சொல்லித்தரப்போகிறேன். நீங்கள் கண்களை மூடிக்கிங்க. கண்களை மூடி அமர்ந்துட்டு மூச்சு உள்ளே போகும்போது ரா அப்படின்னு மனசுக்குள்ளே நினைங்க. வாயை திறந்து சொல்லக்கூடாது, மனசுக்குள்ளே நினைக்கணும். மூச்சு வெளியே வரும்போது மா அப்படின்னு நினைங்க. மூச்சு உள்ளே போகும்போது நம்ம என்ன நினைக்கிறோம், ரா அப்படின்னு நினைக்கிறோம். மூச்சு வெளியே வரும்போது மா அப்படின்னு நினைக்கிறோம். நீங்கள் வாயை திறந்து சொல்லக்கூடாது, மனசுக்குள்ளே தான் சொல்லணும். ஆனால் நாக்கு கூட ஆடக்கூடாது. உங்கள் நாக்கு கூட ஆடாமல் இந்த மந்திரம் சொல்லணும். சொல்லும்போது தான் அதனுடைய பலன் நமக்கு கிடைக்கும். சில பேர் இரவில் தூக்கம் வராமல் பிறந்துட்டு இருப்பாங்க. அவங்க எல்லாமே படுத்துக்கிட்டு கண்ணை மூடிக்கிட்டு இந்த மந்திரத்தை சொல்லலாம். நான் சொன்ன மாதிரி சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல தூக்கம் வரும். கெட்ட கனவு எதுவுமே வராது உங்களுக்கு. புரியுதுங்களா? அதனால் உங்களுடைய வாழ்க்கை ஏற்றம் பெறணும், இந்த உலகத்தில் நீங்கள் சிறப்பாக வாழணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த அற்புதமான ராம மந்திரத்தை சொல்லுங்கள். மூச்சு உள்ளே போகும்போது ரா, வெளியே வரும்போது மா. இது அப்படியே தொடர்ச்சியாக நீங்கள் செய்துகிட்டே இருக்க வேண்டியதுதான். புரியுதுங்களா? சரி, நல்லது, மகிழ்ச்சி. மேலும் ஒரு நல்ல காணொலியோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.